பட்டாம்பூச்சி மற்றும் பூ. ஒரு அழகான பெரிய தோட்டம் இருந்தது. அதில் பல நிறங்களில் மலர்கள் மலர்ந்திருந்தன. நீலம், மஞ்சள், ஊதா, வெள்ளை, எல்லாமே வண்ணமயமாக இருந்தது. அந்த மலர்களுக்கிடையே ஒரு அழகான சிவப்பு பூ மிகுந்த சூரிய ஒளியில் ஒளிர்ந்து நின்றது. அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி தினமும் பறந்து கொண்டே சுற்றி விளையாடி வந்தது. அவள் எல்லா மலர்களிடமும் பேசுவாள், ஆனால் சிவப்பு பூவை கண்டதும் எப்போதும் அதற்கருகில் சென்று அமர ஆசைப்பட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு சிறிய பயம் இருந்தது. இந்த சிவப்பு பூ சண்டையிடுமோ, என்னை விரட்டுமோ என்று. ஒரு நாள் பட்டாம்பூச்சி தைரியமாக பூவின் அருகில் பறந்து சென்று மெதுவாக கேட்டது, அழகான சிவப்பு பூவே, நான் உன்னிடம் நண்பனாக இருக்கலாமா? அப்போது அந்த பூ இனிமையாக சிரித்து, பட்டாம்பூச்சியே, நான் உன்னிடம் சண்டையிட மாட்டேன். எப்போதும் உனக்கு நண்பனாகவே இருப்பேன். நாம் சேர்ந்து இந்த தோட்டத்தை இன்னும் அழகாக்கலாம் என்றது. அந்த வார்த்தைகளை கேட்ட பட்டாம்பூச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த நாளிலிருந்து பட்டாம்பூச்சியும் சிவப்பு பூவும் நல்ல நண்பர்களாகி விட்டனர். அவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மலர்களுக்கும் தேனீக்களுக்கும் சிறு பறவைகளுக்கும் நட்பின் அருமையை கற்றுக் கொடுத்தனர். அந்த தோட்டம் அன்பும் நட்பும் நிரம்பிய இடமாக மாறியது. கதையின் நன்னயம்: நட்பு எல்லா உயிர்களுக்கும் தேவையானது. அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை இருக்காது. ஹாய் குட்டீஸ், இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க.